अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि धृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। आदापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनन्तमाश्रिये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकदातन्तपोनिधिं। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। பராசர மகர்ஷி அருளி செய்திருக்கிற இந்த ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் கடந்த உபன்யாசம் பர்யந்தம் நாம் பார்த்தது தக்ஷனுடைய வம்சாவளி. அவனுக்கு 60 பேர் பெண் பிள்ளைகள். முதல்ல 5000 பேர் பிள்ளைகள், அவர்களுக்கு ஹரியஸ்வர்கள்னு பேர். அவள் காணாமல் போயிட்டா. அதுக்கு மேலே இன்னொரு 1000 பேர் பிள்ளைகள், சபலாஸ்வர்கள்னு பேர். அவளும் காணாமல் போயிட்டா. அதுக்கப்புறம் பிறந்தவர்கள் தான் 60 பேர் பெண் பிள்ளைகள். அதில் 10 பேர் தர்மனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வம்சாவில் நேற்றுக்கு பெருசாக விஸ்தாரமாக பார்த்தோம். அது மேலே இப்பொழுது சொல்கிறது கஷ்யபருக்கு கொடுக்கப்பட்ட 13 பெண் பிள்ளைகள். அது மேலே சோமன் சந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட 27 பெண் பிள்ளைகள். அந்த மாதிரி ஒன்றா மேல் கொண்டு இருக்கிற வம்சத்தை எல்லாம் காட்டுறார். அதுதான் இன்னைக்கு விஷயம் சொல்கிறார். கஷ்யபஸ்யது பாரியாயாஸ்தாசாம் நாமானி மேஷணும் அதிதிஹி திதிஹி தனுஹு சைவ அரிஷ்டாச்ச சுரசா ஸ்வசா சுரபிர் வனிதா சைவ தாம்ரா குரோதவசா ஈரா கத்ருர் முனிஷ்ச தர்மஜா ததபத்யானி மேஷ்ருணு அப்படின்னு அந்த 13 பேர் பெண் பிள்ளைகள். எந்த பெண் பிள்ளைகளை கஷ்யபருக்கு கல்யாணம் பண்ணாலோ அவர்களுடைய பேர் சொல்கிறா. அதிதி, திதி, தனு, அரிஷ்டா, சுரசா, ஸ்வசா, சுரபி, வினதா, வினதா வனிதா இல்லை வினதா, தாம்ரா, குரோதவசா, ஈரா, கத்ரு, முனி அப்படின்னு இவா 13 பேர். அதில் இந்த வினதாவினுடைய பிள்ளை தான் வைனதேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய கருடாழ்வான். இந்த மாதிரி கத்ருவினுடைய பிள்ளைகள் தான் நாகங்கள். இந்த மாதிரியெல்லாம் இருக்காரு. அதே மாதிரி இந்த அதித்தியினுடைய பிள்ளைகள் தான் ஆதித்யர்கள், 12 ஆதித்யர்கள் அப்படின்னு கொண்டாடப்படுறா. தனுவுடைய பிள்ளைகள் தான் தானவர்கள், இந்த ராட்சசர் கோஷ்டியில் நிற்கிற தானவர்கள் அப்படின்றவங்க அவள் தனுவுடைய பிள்ளைகள் அப்படின்னு ஒருத்தருக்கும் அந்த பிள்ளைகளுடைய வம்சம் வளர்றது. அதை சொல்கிறா. பூர்வ மன்வந்தரே ஸ்ரேஷ்டா துவாதசாசன் சூரோத்தமாக துஷிதா நாம தேன்யோன்யம் ஊச்சூர் வைவஸ்வதேந்தரே. முன்னாடி ஒரு மன்வந்தரத்தில் பிறந்திருந்த 12 தேவதைகள், துஷிதர்கள் அப்படின்னு பேர் கொண்ட அந்த 12 தேவதைகள் இப்போது அதாவது முன்னாடி வைவஸ்வத, அதாவது வேற ஒரு மன்வந்தரம் அது இருக்கிறச்சே அப்போது அவர்கள் எல்லாம் பிறந்திருந்தா. இப்போது அதாவது சாக்ஷுஷ மனுவில் அவெல்லாம் பிறந்திருந்தா. அதுக்கப்புறம் வைவஸ்வத மனு வரச்சே அவள்லாம் தங்களுக்குள்ளே பேசிக்கிறாள். என்ன பேசிக்கிறா அப்படின்னா, உபஸ்திதேதி சாக்ஷுஷாந்தரே மனோஹ சமவாயீகிருதா சர்வே சமாகமிய பரஸ்பரம். இந்த மாதிரி சாக்ஷுஷ மனு காலத்தில் பிறந்திருந்த அவள் 12 பேரும் இப்போ அடுத்த மனு அதாவது வைவஸ்வதன் வந்த உடனே அந்த காலத்திலும் திரும்ப பிறக்கணும் அப்படின்றபடியாலே அவர்களுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிறாளாம். ஆகச்சத திருதம் தேவா அதிதிம் சம்பிரவிஷ்யவை மன்வந்தரே பிரசூயாமஸ் தன்னஸ்ரேயோ பவேதிதி. உடனே கிளம்புங்க, 12 பேரும் போகலாம். அந்த அதித்தியினுடைய வயிற்றுல பிள்ளைகளாம் பிறக்கலாம். ஆதித்யர்கள் 12 ஆதித்யர்கள்னு பேர் கொள்ளலாம் அப்படின்னு அவளா வந்துட்டா. ஏவமுத்வாத்து தேசர்வே சாக்ஷுஷஸ்யாந்தரே மனோகோ மாரீச்சாத்து கஷ்யபாஜாத்தா ஆதித்யா தக்ஷகன்யா அப்படின்னு மரீச்சினுடைய பிள்ளை கஷ்யபர். அந்த கஷ்யபருக்கு மனைவி தான் 13 மனைவிகளில் ஒருத்தி தான் அதித்தி. அந்த கஷ்யபருக்கும் அதித்திக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் 12 ஆதித்யர்கள். தத்ர விஷ்ணுச்ச சக்கரச்ச ஜக்ஞாதே புனரேவஹி அரியமா செய்வ தாத்தா ச त्वष्टा பூஷா ததைவ ச விவஸ்வான் சவிதா செய்வ மித்ரோ வருண ஏவ ச அம்சுர் பகச்சாதி தேஜா ஆதித்யா 12 ஸ்மிருதாக அப்படின்னு அந்த 12 பிள்ளைகளுடைய பேரை சொல்கிறார். விஷ்ணு, சக்ரன்,
அரியமா, தாத்தா, துவஷ்டா, பூஷா, விவஸ்வான், சவிதா, மித்ரன், வருணன், அம்சுஹு, பகஹ அப்படின்னு இவ 12 பேர் அந்த ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்லப்படுறான். இதில் அதை இந்திரன் இதுதானே, அந்த இந்திரன் தான் சக்ரன் அப்படின்னு சொல்லப்படுறான். அதே மாதிரி விஷ்ணு அப்படின்னு பேர் சொன்னாலே அந்த விஷ்ணு வேற யாரும் இல்லை, வாமனமூர்த்தி. அந்த வாமனனுக்கு உபேந்திரன் அப்படின்னு பேர். என்ன உபேந்திரன் அப்படின்னு பேர் அப்படின்னா இந்திரனுடைய தம்பி. இந்திரனுக்கு தம்பியா பிறந்தவன். அந்த 12 பேர்ல கடைசியா பிறந்தவன் தான் விஷ்ணு, அந்த வாமனன். அந்த இந்திரனுக்கு தம்பியா பிறந்தபடியால் அவனுக்கு உபேந்திரன் அப்படின்னு பேர் ஆயிடுச்சு. அந்த உபேந்திரன் பேர் கேட்குற மாதிரி அது வாமனனுடைய பேர். யா 27 புரோக்தாக சோமபத்னியோத சுவ்ரதாக சர்வா நட்சத்திரயோகின்யா தன்னாம்யச்சைவ தாஸ்பிருதா அப்படின்னு அந்த சோமனுக்கு கொடுக்கப்பட்ட 27 பேரும் 27 நட்சத்திரங்களா அவள் விளங்குறா. அந்த 27 நட்சத்திரங்கள் தான் அவருடைய பேர் அப்படின்னா தனியாக சொல்ல அவசியம் இல்லை. நமக்கே தெரியும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி அப்படின்னு எல்லாம் நாம சொல்லிடுவோம். ஆனபடியால் அவர்கள் தான் அவா அப்படின்னு காட்டுட்டார். தாசாம் அபத்யான் அபவன் தீப்தான் அபித்த தேஜசாம் அரிஷ்டநேமி பத்னீனாம் அபத்யானீக ஷோடசா அப்படின்னு அந்த 27 பேருக்கு தனியாக பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப தேஜஸ்விகளாக உண்டானா. அது மேலே அரிஷ்டநேமி அப்படின்றவனுடைய பத்னி, அரிஷ்டநேமி பத்னீனாம் அபத்யானிக ஷோடசா அவருக்கு 16 பேர் பிள்ளைகள். அதை சொல்கிற பகுபுத்திரஸ்ய விதுஷஸ்ரோ வித்யுதஸ்மிருதாக அப்படின்னு பகுபுத்திரனுக்கு அந்த வித்யுத் அப்படின்னு அவள் கொடுக்கப்பட்டதே. நேத்திக்கு பார்க்குறச்சே இந்த விஷயத்த சொல்லித்து துவேச்சைவ பகுபுத்திராய தேச்சைவாங்கிரசே ததான்னு அந்த பகுபுத்திரனுக்கு 2 பேர் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதே. அதில் வித்யுத் அப்படின்ற இடத்துல ஏன்னா 4 சதஸ்ரோ வித்யுதஸ்மிருதா அப்படின்னு 4 பேர் வித்யுத்தர்கள். அந்த வித்யுத்தர்கள் அப்படின்னு 4 பேர் பிறந்தா. அது மேலே பிரத்யங்கிரசா ஸ்ரேஷ்டா ரிச்சோ பிரம்மர்ஷி சத்கிருதா அப்படின்னு பிரத்யங்கிரச அப்படின்ற பக்கத்தில் இன்னும் 4 பேர் உண்டானா. 4 பேர் பிள்ளைகள் பிறந்தா. கிருஷாஸ்வஸ்து தேவர்ஷேர் தேவப்பிரஹரணாஸ்மிருதாக அப்படின்னு கிருஷாஸ்வனுக்கு தேவர்ஷி ஆனால் அந்த தேவப்பிரஹரணர்கள் அப்படின்ற அந்த தேவர்ஷிகள் எல்லாம் பிறந்தா. ஏதே யுகசஹசிராந்தே ஜாயந்தே புனரேவகி சர்வே தேவகணாஸ்தாத்த 33 சந்தஜாக அப்படின்னு இவர்கள் தான் எல்லாம் சேர்ந்து 33 தேவர்கள் அப்படின்னு கொண்டாடப்படுறான். சர்வே தேவகணாஸ்தாத்தா 33 சந்தஜாக அப்படின்னு 33. அது ஆண்டாள் பாசுரத்தை சொல்கிறச்சே 33 அமரருக்கு மூஞ்சன் அப்படின்னா அந்த 33 அமரருக்கு யார் அப்படின்னாக்கா அதான் சொல்கிறார். யாருன்னா 12 ஆதித்யர்கள், அது மேலே 11 ருத்ரர்கள். அப்போது இவா 12 அவள் 11 ஆக 23. அது மேல் 8 வசுக்கள் ஆக 31. அது மேல் அஸ்வினி தேவதைகள் 2 பேர் ஆக 33 அப்படின்னு அந்த 33 இங்கே சொல்கிறான். அந்த 33 தேவதைகளுடைய கோட்டின்னா இங்கே குரோர் கோட்டி அது இல்லை. கோட்டின்னா அந்த கோஷ்டி அப்படின்னு பேர். அவருடைய கோட்டி அந்த ஒரு வகுப்பில் சேர்ந்தால் எத்தனையோ பேர் இருக்காளோ இல்லையோ அவர்களுக்கு தான் 33 கோடி தேவதைகள் அப்படின்றார். எத்தனையோ கோட்டி கணக்காக லட்சக்கணக்காக கோட்டி கணக்காக தேவதைகள் இருக்கான்னு அர்த்தம் இல்லை. இந்த 33 தேவதைகளுடைய கோட்டியில் வந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். யதா சூரியச மைத்ரேயா உதயாஸ்தமனாவிஹ ஏவம் தேவனிகாயாஸ்தே சம்பவந்தி யுகே யுகே தித்யா புத்திரத்வயம் ஜக்னே கஷ்யபாதிதி நஸ்ருதம் ஹிரண்யகசிபுஷ்சைவ ஹிரண்யாட்ச துர்ஜயா அப்படின்னு அந்த மாதிரி அந்த தேவதைகள் அப்படின்னு அதித்தியுடைய பிள்ளைகள் ஆதித்யர்கள் அவர்களெல்லாம் தேவதைகள் அப்படின்னு சொன்னாரே. அந்த தேவதைகள் எல்லாம் திரும்ப பிறப்பாளான சுவாமி. அது சூரியன் நித்தியமாக உதிக்கிறாங்க இல்லையோ. இன்றைக்கி பிறந்தான், இன்றைக்கி உதிச்சா, நாளைக்கு உதிக்க மாட்டான், நேற்றுக்கே உதிச்சாச்சு அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. நாளைக்கான திரும்பி உதிப்பான், நாளன்னைக்கான திரும்பி உதிப்பான் அப்படின்ற மாதிரி தேவதைகளும் அடுத்தடுத்த அந்த சிருஷ்டியில் திரும்ப பிறந்துட்டே இருப்பான் அப்படின்றத அங்கே காட்டி அது மேலே சொல்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தித்யா புத்திரத்வயம் ஜக்னே கஷ்யபாதித்தி நஸ்ருதம். கஷ்யப்பனுக்கு தித்தியினிடத்தில் 2 பேர் பிறந்தா பிள்ளைகள். இவன் மற்ற 12 20 எல்லாம் பிறக்கிறதெல்லாம் ஒரு தட்டு, இவர் 2 பேர் தனி தட்டு. ஏன் அப்படின்னா ஜகத்தை அந்த அளவுக்கு தலைக்கீழாக பண்ணி வச்சுட்டா இவன் 2 பேர். யார் அவள் 2 பேர்னா ஹிரண்யகசிபுஷ்சைவ ஹிரண்யாட்ச துர்ஜயா. ஹிரண்யகசிபுன்றவன் மூத்தவன், ஹிரண்யாட்சன்ற சின்னவன். இவா 2 பேரும் மாற்றி வச்சுக்கோங்க. ஹிரண்யகசிபுன்றவன் சின்னவன், ஹிரண்யாட்சன்ற மூத்தவன். இவா 2 பேரும் இந்த மாதிரி பிறந்துட்டார். சிம்ஹிகா ஜாபவத் கன்யா விப்ரசித்தே பரிகிரஹ ஹிரண்யகசிபோ புத்திரா 4 பிரதிதௌஜசா அப்படின்னு அந்த
அதோட அந்த திதி இடத்துல சிம்ஹிகா அப்படின்றவளும் ஒருத்தி பிறந்தா, ஒரு பெண் பிள்ளை பிறந்தா. விப்ரசித்தி என்றவள் அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, அவள் முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற ஹிரண்ய கசிபு ஹிரண்யாக்ஷன் 2 பேர் இருக்காளே, அதில் ஹிரண்ய கசிபுவுக்கு 4 பேர் பிள்ளைகள். ஹிரண்ய கசிபோ புத்திரா சத்வாரா பிரதிதோஜசா, பெரிய ஒரு தேஜஸோட ஓஜஸோட இருந்த 4 பிள்ளைகள். அவர்களுக்கு பேர் சொல்றா. அனுஹ்லாதஷ்ச லாதஷ்ச பிரஹ்லாதஷ்சைவ புத்திமான் சம்ஹ்லாதஷ்ச மகாவீரியாக தைத்திய வம்ச விவர்தனாக அப்படின்னு. இந்த தைத்திய வம்சத்தை வளர்க்கக்கூடியதான 4 பிள்ளைகள். ஆஹ்லாதன், ஹ்லாதன், பிரஹ்லாதன், சம்ஹ்லாதன். நமக்கெல்லாம் பிரஹ்லாதனுடைய பேர் நன்னா தெரியும். பிரஹ்லாதாவளம் நன்னா அந்த பேரெல்லாம் வச்சுடுவா, எல்லாமே பண்ணுறோம். அவனுக்கு கூட பிறந்தவர்கள் பேர் தெரியுமாண்ணா? அநேகமாக தெரியாதுன்றுவோம். அந்த பேர் தான் இங்கே காட்டிருக்கா. ஆஹ்லாதன், சம்ஹ்லாதன், ஹ்லாதன், அது மேலே பிரஹ்லாதன் அப்படின்னு 4 பேர். இவன் 4 பேர் தான் அந்த ஹிரண்யகசிபுவுக்கு பிள்ளைகளாக பிறந்தா. சம்ஹ்லாதஸ்ய மகாவீரா தைத்தியவம்ச விவர்தனாக தேஷாம் மத்தியே மகாபாக சர்வத்திர சமதிருக்வசி பிரஹ்லாத பரமாம் பக்திம் யா உவாச்ச ஜனார்தனே. அவன் 4 பேருக்குள்ளே மகாபாகன் மகாபாகியசாலியான பிரஹ்லாதன் இருந்தானோ இல்லையோ, அந்த பிரஹ்லாதனுடைய ஒரு வைபவம் தனிப்பட்டது. சர்வத்திர சமதிருக்வசி, எல்லா இடத்துலையும் சமதர்சனத்தை வச்சுருந்தவர். சமதர்சனம் வச்சுக்கிறதுனா அவருக்கு மித்திரர்கள், அதாவது நண்பர்கள் அப்படின்னு தனியாக கிடையாது, பகைவர்கள் அப்படின்னு தனியாக கிடையாது. யார் இடத்துலையும் பகைமையும் கிடையாது, யார் இடத்துல விசேஷமான நட்பும் கிடையாது. எல்லாரும் சமம். எம்பெருமானுடைய பிள்ளைகளும் பார்த்தவர். அந்த சம தரிசனம் ஒரு இடத்துல உண்டு. தைத்தியேந்திர தீபிதோ பக்னிகி சர்வாங்கோபசிதோ த்விஜ ந ததாஹச்ச எம் விப்ர வாசுதேவே ஹிருதிஸ்திதே. அந்த பிரஹ்லாதனுடைய வைபவத்தை எல்லாம் சுருக்கமாக இந்த ஒரு அத்தியாயத்தில் பாக்கி இருக்கிற ஸ்லோகங்களில் காட்டுறான். அந்த தைத்தியேந்திரன், அந்த ஹிரண்யகசிபு, அவன் கொளுத்தி விட்டு அந்த நெருப்பு உடம்பெல்லாம் எரிச்சாலும் அவனுக்கு, அந்த பிரஹ்லாதனுக்கு அந்த உடம்பு எரியவே இல்லை. அது சுகமாக இருந்தது அவனுக்கு அப்படின்னு காட்டுறா. மகாரணவாந்த சலிலே ஸ்திதஸ்ய சலதோ மகி சச்சால சகலாயஸ்ய பாஷபத்தஸ்ய தீமதா. பெரிய கடலுக்குள்ளே போட்டால் அந்த பிரஹ்லாதனை, ஆனால் என்ன பண்ணுறது, அந்த பிரஹ்லாதனுக்கு பிராணம் போகலை அப்படின்றத காட்டுறார். அதாவது அவனை கட்டி போட்டு கடலில் போட்டாலும் அவன் தப்பிச்சு வந்துட்டான். நபின்னம் விவிதை சாஸ்திரைஹி எஸ்ய தைத்தியேந்திர பாதிதைஹி ஷரீரம் அத்ரிகடினம் சர்வத்ராச்சுத சேதசா. அவனுக்கு இந்த சஸ்திரங்களால் அவனை வெட்டினான். அந்த கத்தியால் குத்துறது, அதாவது ஈட்டியால் குத்துறது, இந்த மாதிரியான பெரிய சஸ்திரங்கள் எல்லாம் கொண்டு அவனை ஹிம்சிக்க பார்த்தா. அவனுடைய உடம்பு ஒன்றும் ஆகலை. அதுக்கு மேலே அதாவது சரீரம் அத்ரிகடினம் சர்வத்ராச்சுத சேதசான்னு, அந்த உடம்பானது பெரிய வஜ்ரம் ஆட்டம் இருந்தது. அந்த ஆயுதங்கள் எதுவும் அவனுடைய உடம்பை வேதிக்கவே இல்லை. அது நடந்துருச்சு. விஷானலோஜ்வல முகா யஸ்ய தைத்திய பிரச்சோதிதாக நாந்தாய சர்ப்பபதையோ பபூவூர் உரு தேஜசா அப்படின்னு. எத்தனையோ விஷப்பாம்புகள் எல்லாம் விட்டு கடிக்க சொன்னால் அந்த பிரஹ்லாதனை, ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு பாம்பு அவனை பார்த்தா கடிக்கவே மாட்டேன்றது. சைலேர் ஆக்ராந்த தேகோபி யஸ்மரன் புருஷோத்தமம் தத்யாஜ நாத்மனப் பிராணானே விஷ்ணுஸ்மரண தம்சிதா அப்படின்னு. அந்த ஹிரண்யகசிபுவானவன் அந்த பிரஹ்லாதாழ்வான பெரிய மலை மேலின்னும் தள்ளினானா, மலை உச்சின்னும் தள்ளியிருக்கான். தள்ளினாலும் பெருமாள் இடத்துல லயிச்ச மனசோட இருந்த அந்த பிரஹ்லாதனுக்கு ஒரு கீரை கூட விடலை. அந்த மாதிரி சுகமாக எழுந்து வந்துட்டான். பதந்தம் உச்சாது அவனிகி யம் உபேத்திய மகாமதிம் ததார தைத்தியபத்தி நாட்சிப்தம் ஸ்வர்க நிவாசினா அப்படின்னு. அந்த மாதிரி விழுற பிள்ளைய நேராக கையில் தாங்கி விடிச்சான் எம்பெருமான். அவனுக்கு எது ஒரு ஆபத்து, ஒன்றும் கிடையாது. எஸ் சம்சோஷகோ வாயு தேகே தைத்தியேந்திர யோஜிதா அவாப சங்கயம் சத்யச்சித்தஸ்தே மதுசூதனே அப்படின்னு. இந்த வாயுவை கொண்டு அவன் எப்படியானோ நீ மடக்கணுன்னு பார்த்தா முடியலை. விஷாணபங்கம் உன்மத்தா மதஹானிம் ச திக்கஜாக எஸ்ய வக்ஷஸ்தலே பிராப்தா தைத்தியேந்திர பரிணாமிதாக எஸ்ய சோத்பாதிதா கிருத்தியா தைத்தியராஜ புரோஹிதைஹி பபூவ நாந்தாய புரா கோவிந்தாசக்த சேதசா. ஒரு பெரிய மதம் பிடிச்ச யானையை கொண்டு அதன் காலில் இவனை நன்னா மிதிக்க வச்சுட்டு அவனை கொன்னுடலாம் பார்த்தா, ஆனால் அந்த யானை ஒன்றும் பண்ணலை. அவனை கழுத்தில் ஏற்றி உட்காந்துட்டு அது ஊர்வலம் வருது. அந்த மாதிரியெல்லாம் நடந்துருத்து. சம்பரச மாயானாம் சஹசிரம் அதிமாயினஹா யஸ்மின் பிரயுக்தம் சக்கரேண கிருஷ்ணஸ்ய விததீகிருத்தம். இது மேலே இதெல்லாம் பிரசித்தமாக தெரிஞ்ச சரித்திரம். இது மேலே நமக்கு தெரியாத ஒரு சரித்திரத்தை வேற சொல்கிறான். சம்பரன் அப்படின்ற ஒரு அசுரன் பெரிய மாயா வித்தியகள் எல்லாம் நல்லா தெரிஞ்சவன். ஒரு மாயையை அவன் மேலே பிரயோகம் படுத்தினானா, அதாவது நமக்கு தெரிஞ்ச பாஷை சொல்லணும்னா ஒரு பில்லி சூன்யத்தை ஏதோ பிரயோகம் படுத்தின மாதிரி ஒரு மாயை ஏதோ பிரயோகம் படுத்தியிருக்கான் அந்த பிள்ளை மேலே. ஆனால் கண்ணனுடைய சக்கராயுதம் அவனை காத்து கொடுத்தது.
அது அவனுக்கு ஒன்றும் பண்ணலை அப்படின்னு காட்டுறா. தைத்தேந்திர சூதோபகிருதம் எஸ்ய ஹாலாஹலம் விஷம் ஜரயாமாச மதிமானு அவிகாரம் அமத்சரி. இதெல்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு பார்க்குறச்சே ஹாலாஹால விஷம் அதை கொண்டு அவன் சாப்பிட்ற சாப்பாடில் போட்டு இந்த கலந்து இதை சாப்பிடு, இந்த விஷமே உன்னை கொல்லட்டும் அப்படின்னு பார்த்தா அந்த விஷமும் போய் ஜீரணிச்சுடுத்து. ஜரிச்சுடுத்தவளே அவனை கொல்லலை. அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு ஏத்தம் அப்படின்னு சொல்லவே. சமச்சேதா ஜெகத்யஸ்மின் யஹ் சர்வேஷ்வேவ ஜந்துஷு யதாத்மனி ததான்யேஷாம் பரம் மைத்திர குணான்விதா. எதனாலே இந்த மாதிரி நடக்கிறதுனா, தான் ஒரு ஆத்மான்னு தெரிஞ்சுட்டு இருக்கான், எம்பெருமானுக்கு ஒரு சரீரபூதம் தெரிஞ்சுட்டு இருக்கான். மற்றவாளையும் அப்படி தான் பார்க்க தெரிஞ்சிருந்தான் பிரகலாதன். அதுதான் சமச்சித்தம் சம தர்சனம் அப்படின்னு முன்னாடி காட்டினான். எல்லாரும் எம்பெருமானுக்கு பிள்ளைகள். இப்படி இருக்கிறச்சே இவன் கெட்டவன், இவன் நல்லவன், இவன் பகைவன், இவன் நண்பன் மாதிரி ஒரு பாகுபாடு பார்க்கவே முடியாதே. இது தகப்பனாருக்கு தான் காட்டுறான். மித்ரா மித்திர கதா குதா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறான் அந்த பிள்ளை. தகப்பனாரை பார்த்து நீ எனக்கு பகைவன் இவன் நண்பன் எப்படி சொல்கிறது? உனக்குள்ளேயும் அதே பெருமான் இருக்கிறான், எனக்குள்ளேயும் அதே பெருமான் இருக்கான். நான் எம்பெருமான ஒரு அதாவது கண்ணாடி முன்ன நின்று என்னுடைய ஒரு பிரதிபிம்பத்தை பார்த்துட்டு நீ ஒரு பொல்லாதவன், நீ ஒரு ராட்சசன், நீ அப்படியேப்பட்டவன் இப்பேற்பட்டவன் சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த மாதிரி எதிரில் இருக்கவனுக்குள்ளேயும் அதே எம்பெருமான் தான், எனக்குள்ளேயும் அதே எம்பெருமான் தான். அவனை எதிரில் இருக்கவனை பழிச்சென்ன பிரயோஜனம் அப்படின்னு இருந்தவன். சமச்சேதா ஜெகத்யஸ்மின் சர்வேஷேவ ஜந்துஷு யதாத்மனி ததான்யேஷாம் பரம் மைத்திரகுணான்விதா தர்மாத்மா சத்யசௌர்யாதி குணானாம் ஆகரஃப் பரஹ உபமானம் அசேஷானாம் சாதுனாம் எஸ் சதா பவதி. சாதுக்களுக்கு ஒரு உபமை கொடுக்கணும். யாரை போல நீ சாதுவாக இருக்கணும்னா முதல் எடுத்துக்காட்டு பிரகலாதனை போல நீ இரு இப்படி சொல்லுவாளாம் இந்த காலத்தில். பிரகலாதனை போல இருன்னு சொல்கிறதுக்கு சாதுக்களுக்கு முதல் எடுத்துக்காட்டாக இருக்கிற அளவுக்கு அவன்கிட்ட இருந்த ஆத்மகுண பூர்த்தி, அந்த மாதிரியான சத்தியம் என்ன, சௌரியம் என்ன, எத்தனையோ குணங்களுடைய ஒரு ஆக்கரமாக இருந்தான், ஒரு கடலாக இருந்தான். அப்பேற்பட்ட பிரகலாதன் அவன் ஒரு பிள்ளை. இது சொல்லி நிறுத்துட்டார் பராசரர். அத்தோட இந்த 15வது அத்தியாயம் முடியறது. அது மேலே 16வது அத்தியாயத்தில் அந்த அந்த குதூகலம் தாங்கல்ல மைத்ரேயருக்கு. இது என்னமோ ஒரு சின்ன பிள்ளைன்றீர், அந்த சின்ன பிள்ளை இப்படியெல்லாம் ஒரு இன்னலை அனுபவிச்சதுன்றீர், ஆனால் எல்லாத்தையும் தாண்டி வந்துடுச்சுன்றீர், என்னமா அது அப்படின்னு கேட்குறார். மொத்தம் இந்த அத்தியாயமே 16 ஸ்லோகங்கள், மொத்த அத்தியாயமே கேள்வியாக இருக்கும். மைத்ரேயர் கேட்குறார், கதிதோ பவதா வம்சோ மானவானாம் மகாத்மனா காரணம் சாஸ்திர ஜெகதோ விஷ்ணுரேவ சனாதனஹா. இந்த எம்பெருமான் தான் ஜெகத்துக்கெல்லாம் காரணன்றதை நீர் காட்டி கொடுத்தீர். அது மேலே மனுக்களுடைய வம்சங்கள் எல்லாம் காட்டினீர். சுவாயம்புவ மனுவில் வம்சம் எப்படி வந்தது அப்படின்றதெல்லாம் பெருசாக காட்டினீர். யத்வேதத் பகவானாக பிரகலாதம் தைத்திய சத்தமம் ததாஹ நாக்னிர் நாஸ்திரைஷ்ச க்ஷுண்ணஸ்தத்யாஜ ஜீவிதம். அதுக்கு மேலே சொல்கிறச்சே ஏதாவது ஒரு பிரகலாதன்னு ஒரு பிள்ளை பேர் சொன்னீரே, அதாவது நெருப்பு எரிஞ்சாலும் அவனை சுடலை, அவனை அது ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்னீர். அதே மாதிரி சஸ்திரங்கள் எல்லாம் அவனை பேதிக்கவே முடியல, அவனை கொல்லவே முடியல அப்படின்னு சொன்னீர். ஜகாம வசுதாக்ஷோபம் யத்ராப்தி சலிலே ஸ்திதே பாஷைர்பத்தே விசலதி விக்ஷிப்தாங்கைஹி சமாஹதா அப்படின்னு அந்த பிள்ளை அந்த பிள்ளை கட்டு போட்டு எந்த இடத்துல அந்த கடலில் போட்டாலோ அந்த இடத்துல பூமியை கம்பிச்சு போச்ச ஒழிய இவனுக்கு ஒன்றும் ஆகலை, இவன் சௌக்கியமாக எழுந்துருந்தா அப்படின்னு சொன்னீர். சைலேர் ஆக்ராந்த தேகோபி மமார ச யஃபுரா துவயாச்சாத்தீவ மாஹாத்மியம் கதிதம் எஸ் தீமதா. மலையில் இன்னும் தள்ளியே ஒருத்தன் அவ்வளோ ஒரு கீரல் கூட விழாமல் சௌக்கியமாக எழுந்து வந்திருக்கான்னா அது என்ன ஒரு வைபவம். அதை சொல்கிறா, தஸ்ய பிரபாவ மதுலம் விஷ்ணோர் பக்தி மதோ முனே ஸ்ரோத்தமிச்சாமி எஸ்ஸேத சரித்தம் தீப்த தேஜசா. அப்பேற்பட்ட பெரிய தேஜஸ்வியினுடைய கதையை நான் கேட்கணும்னு ஆசை கொள்கிறேன். கேட்கறது என்ன, நரசிம்மனுடைய சரித்திரம் சொல்லும் கேட்கல, பிரகலாத ஆழ்வானுடைய சரித்திரத்தை சொல்லும் கேட்குறேன். ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறான். கிண்ணிமித்தம் அசஸ்திரைஹி விக்ஷிப்தோ திதிஜைர் முனே கிமர்த்தம் சாப்ஜிசலிலே விக்ஷிப்தோ தர்ம தத்பரா. எதனாலே இவனுக்கு சஸ்திரம் கொண்டு இவனை ஹிம்சிக்கணும் பார்த்தான், எதனாலே இவனை கடலில் போட்டு தள்ளினான். ஆக்ராந்த பர்வதை கஸ்மாது திருஷ்டச்சைவ மகோரகைஹி க்ஷிப்த கிமத்ரி சிகராத்து கிம்வா பாபக சஞ்சய. எதனாலே இவன் மலையின்னு தள்ளப்பட்டான், எதனாலே பெரிய பாம்புகளால் கடிக்கிறதுக்கு விட்டான். திக்தந்தினாம் தந்தபூமிம் சச்ச கஸ்மான் நிரூபிதா. இந்த யானைகள் எல்லாம் கொண்டு வந்து அது மிதிச்சு இவனை கொல்லணும்னு பார்த்தா அப்படின்னு சொன்னீரே, எதனாலே. சம்சோஷகோ நிலச்சாஸ்ய பிரயுக்த கிம் மகாசுரைஹி. சம்சோஷகன் அப்படின்ற அந்த ஒரு பெரிய மாயா வித்யை அதை பிரயோகம் பண்ணான்னு சொன்னீர. சம்பரன் அப்படின்றவன் பிரயோகம் பண்ணான்னு சொல்கிறீரே, அந்த மாயை எதனாலே பிரயோகிக்கப்பட்டது. கிருத்தியாஞ்ச தைத்திய குரவோ யோயோஜுஸ் தத்ர கிம் முனே சம்பரஷ்சாவி மாயானாம் சஹசிரம் கிம் பிரயுக்தவான். என்ன ஆயிரமான மாயைகள் எல்லாம் அவன் பிரயோகம் பண்ணான்றே, எதனாலே. ஹாலாஹலம்
விஷமஹோ தைத்தியசூதைர் மகாத்மனஹ கஸ்மாத் தத்தம் விநாசாய ஜீரணம் தேன தீமதா. ஹாலஹால விஷம் அவனுக்கு எதனாலே கொடுக்கப்பட்டது? அப்பேற்பட்ட அந்த விஷத்தையே அவன் ஜீரணிச்சுட்டான்னா சாமானியப்பட்டதா? இந்த ஹாலஹால விஷம் தான் எதுன்னா, முன்னாடி ஒரு சரித்திரத்தை பார்த்தோம், கடல் கடையிறது, பால் கடல் கடையிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த இடத்துல அந்த பால் கடலில் வந்த விஷம் தான் ஹாலஹால விஷம். அந்த விஷத்தை அந்த 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 விஷம் வருதுனாலேயே அதோடைய அனிலம், அதோடைய ஒரு அதோடைய காற்று வந்தது முதல்ல, அதையே தாங்கிக்க முடியல ஜனங்களால். அதனாலே எல்லாரும் கதறச்சே தான் பரமசிவன் அதை கூட்டு அதை தான் சாப்பிட்டு அந்த கண்டத்தில் அதை தரிச்சார். அந்த நீளம் அது ஹாலஹால விஷயம் தானே, அப்போ அது நீளமாக போயிடுது, அது கழுத்திலே தரிச்சபடியால் நீளமாக போயிடுது. ஆனபடியால் நீலகண்டன் பேர் வந்தது. இதெல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த தீவிரமான விஷம் தான் ஹாலஹால விஷம். அதையே ஜரிச்சிக்கிறான் அப்படின்னா அந்த நீலகண்டனை அதை உள்ள விழுங்கலை, கழுத்தில் வச்சுண்டு அதை ஜாகிரதையாக அந்த நீலகண்டன் பேர் வைத்து போயிட்டா. ஆனால் இந்த பிள்ளை ஜீரணிச்சுட்டான்னு சொல்கிறீரே, என்ன அவனுடைய சக்தி, என்ன மகிமை அது அப்படின்னு காட்டுறார். ஏதத் சர்வ மகாபாகா பிரகலாதஸ்ய மகாத்மனா சரித்தம் ஸ்ரோதமிச்சாமி மகாத்மிய சூச்சகம். அப்பேற்பட்ட பெரிய மகாத்மியத்தோடு இருக்கக்கூடிய அந்த பிரகலாதனுடைய சரித்திரத்தை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நஹி கௌதூகலம் தத்ர யத் தைத்தியைர்ன ஹதோஹி சஹ அனன்ய மனசோ விஷ்ணு கஸ்ஸமர்த்தோ நிபாத்தனே. இதில் என்ன ஆச்சரியம்னா, இத்தனை காரியங்கள் நடந்தும் அந்த பிரகலாதன் உயிரை விடலையன்றது எனக்கு ஆச்சரியம் இல்லை. இதில் என்ன பெரிய ஆச்சரியம், பெருமாள் பக்கத்தில் அவ்வளோ தீவிரமாக மனசை வச்சு லயிச்சு அந்த யோகத்தில் இருக்கிறான். அவனுக்கு எப்படியும் எந்த ஆபத்தும் வராது, எம்பெருமான் காத்துருவான். எனக்கு அதில் ஆச்சரியம் இல்லை. எனக்கு எங்கே ஆச்சரியம்னா, இத்தனை தூரத்துக்கு பெருமாள் பக்கத்தில் பக்தியோடு இருக்கிறான், சம தரிசனத்தோடு இருக்கிறான்னா அவனுக்கும் இத்தனை ஹிம்சை பண்ணுறதுக்கு ஆள் உண்டா? என்ன போல இருக்கிற நம்ம போல இருக்கிற ஏதோ ஒரு சாமானியப்பட்டவன் மற்றவாழை பகைச்சுண்டே இருக்கிறவனுக்கு மற்றவன் நீ இந்த மாதிரி பாழா போ, நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாருக்கும் நன்மையே சொல்லக்கூடிய, எல்லாருக்கும் நன்மையே பண்ணக்கூடிய, சமதர்சனம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு பக்தனுக்கும் இத்தனை கெடுதல் பண்ணுறதுக்கு ஆள் உண்டா? என்னமா பண்ண முடியும்? அதுதான் ஆச்சரியம் அப்படின்னு காட்டுறார். தஸ்மின் தர்மபரே நித்தியம் கேசவாராதனோத்யதே ஸ்வவம்ச பிரபவைர் தைத்தியகி கிருத்தோ துவேஷோதி துஷ்கரா. இல்லை இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அப்பேற்பட்டவனுக்கு வெளி ஆள் ஒருத்தன் அந்த மாதிரி கெடுதல் பண்ணனாலும் சரி நம்பலாம், அவன் யாரோ சுவாமி ஆனபடியால் பண்ணணும், தகப்பனா இந்த காரியம் பண்ணணும், அப்படியா ஒரு காரியம் அவன் நடக்கிறது? எதனால இதெல்லாம் நடந்தது அப்படின்னு கேட்டுறான். தர்மாத்மனி மகாபாகே விஷ்ணு பக்தே விமத்சரே தைத்தேயை பிரஹிதம் கஸ்மாத் தன்மமாச்சாத்து அர்ஹசி பிரஹரந்தி மகாத்மானோ விபக்ஷா அப்படி நேதிருஷே குணை சமன்விதே சாதோ கிம்புனரிய ஸ்வபக்ஷஜா. இந்த பெரிய யோகத்தோடு இருக்கிறவாள் இருக்காளே, எதிரிகளையே தன் வசப்படுத்திட்டுவா. எத்தனையோ படங்களெல்லாம் பார்க்குறோம், எத்தனையோ நாட்டங்கள்லாம் பார்க்குறோம். இந்த பெரிய யோகிகள் ரிஷிகள் எல்லாம் உட்காந்துருக்கிற இடத்துல சிங்கம் புலி எல்லாம் வரும், அது பாடு அது உட்காந்துருக்கும், அது ஒன்றும் பண்ணாதிவா, அது மாதிரி அது பாடு உட்காந்துருக்கும். இது மகாபாரதத்தில் ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம். ஒரு தபஸ்வி இருந்தான், பெரிய தபஸ் ஆச்சரணம் பண்ணிருந்தான். அவன் தபஸு எத்தனை தீவிரமாக இருந்துன்னா, அவன் ஒரு சடை முடி காட்டிண்டு அதில் அந்த மாதிரி தபஸ் பண்ணிருக்காச்சே, அதில் ஒரு குருவி வந்துதான். சரி, அது அந்த சடை முடியிலேயே கூடு கட்டுறது அப்படின்னா அதை நான் கலக்கிடக்கூடாது, அதனால் அந்த பூதத்துக்கு அந்த குருவிக்கு ஒரு ஹிம்சை வரக்கூடாதுன்றபடி அவன் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருப்பான். அந்த குருவி போய் போய் வரும், அந்த அதே தன்னுடைய கூடு அப்படின்னு அது சுகமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவனுடைய தபஸான். எல்லாம் ரொம்ப பெருசாக அந்த தபஸெல்லாம் பண்ணி பல வருஷங்கள் கழித்து கிளம்பி போனால் இன்னொருத்தர் பெரிய தபஸ்வி அப்படின்ற இடத்துக்கு அனுப்பிச்சுட்டு அவனை. அந்த பெரிய தபஸ்வி இருந்த எடுத்து போனால், நீ என்ன பெரிய தபஸ் பண்ண போ அப்படின்ட்டு அவன். நான் எப்படி பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஒரு குருவி இந்த மாதிரி அங்கே என் சடையிலே இருக்கும், போனால் ஒரு 3 மாதம் காற்று நான் உட்காண்டிருப்பேன், 3 மாதம் காற்று உட்காண்டிருப்பேன். அது வரத்துக்கு அது வந்ததுக்கப்புறம் திரும்பி என் முடியிலே வந்து உட்காரும். அந்த அளவுக்கு நான் காற்றெல்லாம் இருந்திருக்கேன், அத்தனை பெரிய தபஸ் பண்ணேன் நான். இந்த இன்னொரு தபஸ்வி இருந்தானே, அவன் சொன்னானா, அந்த குருவி எங்கேயோ 3 மாதம் போய் போய் வந்தது, நீ எங்கே போச்சுன்னு தெரியுமான்னு கேட்டான். தெரியலையண்ணா, இதோ பார் அப்படின்னு அவனுடைய ஒரு கார்டன் அந்த பூங்காவை காட்டினானா. அந்த குருவி மாதிரி இன்னும் எத்தனையோ வந்து உட்காந்துருச்சு. அது ஆச்சரியம் இல்லை, அங்கே பூனையும் அங்கே இருக்குது, கீரிப்பிள்ளியும் அங்கே இருக்குது, நாய் ஓனா என்னென்ன இருக்கோ எல்லாமே அங்கே இருக்குது. பரஸ்பர விரோதம் இருக்கக்கூடிய பிராணிகளெல்லாம் அங்கே ஒன்றா உட்காந்து விளையாண்டுருந்தான். உன்னுடைய தபஸுக்கு குருவி உன்னை மட்டும் பெருசாக ஒரு கூடுன்னு நினச்சது, என்னுடைய தபஸுக்கு இந்த விரோதம் இருக்கிற பிராணிகளெல்லாம் ஒன்றா உட்காந்து விளையாடுறது பார்த்தியா, இது தபஸுன்னு தானா. அவள் என்ன தெரியுறதுன்னா, தபஸு பண்ண 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 அந்த தபஸு தீவிரமாக அது ஏறிட்டால்
அவனுடைய சுற்றி இருக்கிறவாளுக்கு அந்த வைரபாவம் வரவே வராது, அந்த பகைமைன்றது வரவே வராது. அந்த அளவுக்கு தபஸ் இருக்கும். இப்போ கேள்வி என்னன்னா, பிரகலாதாழ்வான் அந்த மாதிரி தானே இருந்தார். அப்போ அந்த பிரகலாதாழ்வானியே பகைச்சுண்டு அவனுடைய வீட்டில் இருந்தவாளே அவன் அந்த மாதிரி அந்த ஹிம்சை பண்ணலாமா, இது என்னமோ முடியும் அப்படின்னு கேட்டு அதை நிறுத்தா. தைத்தியேஸ்வரச சரிதம் ஸ்ரோதமிச்சாம் யசேஷதா. அந்த தைத்தியனா இங்கே பிரகலாதனை சொல்கிறது, ஏன்னா தித்தியனுடைய வம்சத்தில் வந்தவன் தானே, ஆனபடியால் அவனுக்கும் தைத்தியம் தான் பேர். அப்பேற்பட்ட அந்த பிரகலாதாழ்வனுடைய சரித்திரத்தை அசேஷத்தா ஒன்று மிச்சம் விடாமல் பூர்த்தியாக கேட்கணும்னு ஆசை கொள்கிறேன் அப்படின்ற அத்தோட 16வது அத்தியாயம் முடிகிறது. அது மேலே சொல்கிறார் பராசரர், மைத்ரேய ஸ்ரூயதாம் சம்யக் சரிதம் தஸ்ய தீமதா பிரகலாதஸ்ய சதோதார சரிதஸ்ய மகாத்மனா. மைத்ரேயரே, சாது சாது, ரொம்ப நன்னா கேட்டு இனிமே அந்த அதாவது மகாமகிமனான அந்த சதோதார சரித்தனானந்த பிரகலாதாழ்வானுடைய வைபவங்கள் எல்லாம் பாடுறேன், கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்லி நிறுத்துறார். அது என்ன சரித்திரன்றதை நாளைய தினம் அனுபவிக்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.